இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். ஒரு எலி தன்னோட கால ஒரு தவளையோட காலோட கட்டுது. அதுக்கு அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்னு தோணுது. 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம்னு பிளான் பண்றாங்க. அப்போ திடீர்னு இந்த தவளை ஒரு பாண்டுக்குள்ள ஜம்ப் பண்ணுது. அது என்னமோ கம்ஃபர்டபுளா ஸ்விம் பண்ண ஆரம்பிக்குது. பட் இந்த எலியாலயோ தண்ணிக்குள்ள மூச்சு விட முடியல. பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணி பரிதாபமாக உயிரிழந்து போகிறது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதோட பாடி மேல மிதக்குது. அங்க வந்த ஒரு கழுகு அந்த எலியை பிடிச்சு மேல பறக்க ஆரம்பிக்குது. கயிறு இன்னும் கட்டியே இருந்ததுனால தவளையும் மேல இழுக்கப்படுது. கடைசில கழுகு டிராப் பண்ணிருது. ரெண்டுமே கீழே விழுந்து தவளையும் பரிதாபமாக இறந்து போகிறது. நம்ம லைஃப்லயும் இப்படிதாங்க. நம்ம ஃபிட் ஆகாத இடத்துல நம்மள ஃபிட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். சைக்காலஜில இதுக்கு அட்டாச்மெண்ட் வித்வுட் காம்பேட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒத்து வராதுன்னு தெரிஞ்சும் ஒரு ஆசைக்கோ ஒரு காரணத்துக்கோ அந்த கனெக்ஷன்ல இருந்து வெளியில வராமல் அட்டாச் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கனெக்ஷன் ரொம்ப முக்கியம் தான். ஆனா அது ரைட்டான கனெக்ஷனா இருக்கணும். இல்லனா நீங்க எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவு உங்களை ஹர்ட் ஆக்கிட்டே இருக்கும். அதையும் தாண்டி ஃபோர்ஸ் ஃபிட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா கடைசியில அது உங்களை உடைச்சே போட்டுரும். அதனால இனிமே எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் கஷ்டப்பட்டு முடிச்சு போட்டு சேவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இல்லனா ஒரு நாள் அந்த முடிச்சே உங்களோட முடிவை டிசைட் பண்ணிடும்.